20/8/2024 ஸ்ரீசக்தி 429க்கு உண்டான ஒரு கேரளா கணிப்பு தான் பார்க்க போகிறோம் நண்பா. இன்னைக்கு கணிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம் எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். நமக்கு எடுத்த பேட்டர்னுக்கும் இன்றைக்கி அடித்ததுக்கும் சம்மந்தமே இல்லை. ஆல் போர்டு எடுத்து தான் நம்ம எல்லாத்தையும் எடுத்து கொடுப்போம். 297 நம்ம எடுத்தோம். ஆனால் அதுக்குண்டான வேல்யூஷனே இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா இன்றைக்கி வந்தது 000 வந்திருக்குது. இந்த 0 டபுளாகவே வரணும். 2-3 நாளைக்கு முன்னாடி நம்ம கொடுத்துருந்தோம். எப்படின்னா 2-0-0-2ன்னு சொல்லி கொடுத்துருந்தோம். அன்றைக்கி டபுள்ஸ் 0 வரணும்னு சொல்லி தான் கொடுத்துருந்தோம். அன்றைக்கி வர வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஆனால் என்றைக்கு நம்ம 17ஆம் தேதி கொடுத்துருக்கோம். 19ஆம் தேதி அந்த டபுள் 0 வந்திருக்குது. அதுவும் கூட 0-0-2ன்னு தான் நம்ம கொடுத்தோம். நேற்றைக்கு பார்த்திங்கன்னா 16ஆம் தேதி சி போர்டில் 2 வச்சாங்க. 19ஆம் தேதி அப்படியே 18ஆம் தேதி சி போர்டில் 2 வச்சுட்டு 19ஆம் தேதி பார்த்திங்கன்னா அப்படியே இது பண்ணியிருக்கிறாங்க. சரிங்களா, நம்ம வந்துட்டு 4-0-2லாம் எடுத்துருந்தோம். இந்த மாதிரி வரும்னு சொல்லிட்டு 3 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும். ஆனால் 0-0-3-0 வந்திருக்கு. அதுன்னு அந்தளவுக்கு யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டேங்க. சரி, நாளைக்கு உண்டான கணிப்பை பார்க்கலாம். ஒரு நாளைக்கு பெண்டிங் நம்பர்லாம் இப்படி தான் அடிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சரிங்களா, டபுள்ஸு ட்ரிபிள்ஸ்னு வந்திருக்குது. இனிமேல் வரும் டபுள்ஸ் எதிர்பார்க்கலாம் கொஞ்சம். ஏன்னா மாத கடைசி 20ஆம் தேதி ஆகுது. அதனால் கொஞ்சம் பெரிய நம்பர் சின்ன நம்பரில் எது பெண்டிங் இருக்கோ அதெல்லாம் டபுள்ஸாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா, பாருங்கள். அதேமாதிரி கேரளாவுக்கு டிக்கெட் போடணுமா 8610575149ங்கிற நம்பருக்கு நீங்கள் டிக்கெட் போட்டுடலாம். சரிங்களா, ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு என்ன இருக்குன்னா 3-6ங்கிறது ஸ்ட்ராங்காக இருக்குது எனக்கு. சரிங்களா, 3க்கு பார்த்தீங்கன்னா பவர் நம்பர் 8. சரிங்களா, 6க்கு பார்த்தீங்கன்னா 1, 0க்கு பார்த்தீங்கன்னா 5. சப்போர்ட்டுக்கு 0 கொடுத்துருக்குறேன். நாளைக்கும் ஒரு 0 இறங்கினா பி போர்டில் இறங்குற மாதிரி தோணுது எனக்கு. நம்ம அது பி போர்ட்லேயும் இறங்கலாம், சி போர்ட்லேயும் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 3 0 வச்சுருக்கும்போது ஒரு 0 எங்கே வேணாலும் திருப்பி ரொட்டேன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம், இல்லை வராமலேயும் கூட போகலாம். சரிங்களா, ஆனால் பேட்டர்ன் பிரகாரம் பார்த்தா நாளைக்கு ஆல் போர்டில் 0-1 காட்டுது. 3-6 எனக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது. சரிங்களா, அப்படி 3-6 வரலன்னா இந்த 8-1ங்கிற மாதிரி வரலாம். சரிங்களா, ஏன்னா அதுக்கு உண்டான பவர் நம்பர் வரலாம். எல்லா நாளும் நமக்கு ஆல் போர்டு தப்பாகாது. மாதத்தில் 2-3 நாளைக்கு மிஸ் ஆகத்தான் செய்யும். மாதத்தில் 2-3 நாள் தான் மிஸ் ஆகும். அந்த பேட்டர்ன் மாற்றி அடிக்கும் போது தான் ஒரு 2 நாளைக்கு அப்படி இப்படி போகும். திரும்ப நம்ம இதிலே வந்துடும். சரிங்களா, அந்த கணக்கு பிரகாரம் நாளைக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பாருங்கள். சரிங்களா, ஏ போர்டு பி போர்டு சி போர்டை பொறுத்த வரைக்கும் 3-1ங்கிற மாதிரி வருது. பி போர்டில் 7-0ங்கிற மாதிரி இருக்குது. சி போர்டை பொறுத்த வரைக்கும் 4-6. இந்த சப்போர்ட்டுக்கு 2 எங்கே வேணாலும் உள்ளே வரலாம். சரிங்களா, இதுமாரி போர்டு சேஞ்ச் ஆகிறதுக்கு சி போர்டு ஏ போர்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். அவ்வளோதான். சரிங்களா, ஏ போர்டில் இருக்க சி போர்டுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. மற்றபடி பி போர்டை பொறுத்த வரைக்கும் பி போர்டில் தான் அடிக்கணும். பார்க்கலாம் எப்படி அடிக்கிறாங்கன்னு. சரிங்களா, உங்கள் கணிப்பில் ஏதாவது மாற்றி வந்துச்சுன்னா நீங்கள் மாற்றி வச்சு கூட ப்ளே பண்ணுங்கள். என்னுடைய கணிப்பு இந்த நம்பர் வரும்ன்ட்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா, பாருங்கள். அதேமாதிரி 2 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் ஏபிபிசி ஏசியை பொறுத்த வரைக்கும் 49 30 17 26 67 37 46 70ங்கிற ஒரு 8 செட்டு கொடுத்துருக்குறேன். இந்த 8 செட்டில் பார்த்தீங்கன்னா அப்படியே அடிப்பாங்கன்னு கணக்கு கிடையாது. சரிங்களா, நான் கொடுத்த இதில் வந்து 1-2 பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா, நான் கொடுத்துருக்க செட்டோடு நீங்கள் உங்கள் கணிப்புன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதில் வச்சுருப்பீங்களா இந்த நம்பர் வரலான்னு, அது செட் ஆச்சுன்னா அதை ரொட்டேட் பண்ணி வைங்க. சரிங்களா, 4-9 9-4 வைங்க. 0-3 3-0 கொடுத்துருக்கேன்னா 0-3ன்னு ஒன்று வைங்க. சரிங்களா, நான் கொடுத்த நம்பரை எடுத்தீங்கன்னா ரொட்டேட் பண்ணி கண்டிப்பாக வைங்க. அப்போ தான் ஆல் போர்டுக்கு வைங்க. ஏபிபிசி ஏசி எதுக்கு வேணாலும் வரலாம். சரிங்களா, ஆனால் கண்டிப்பாக ரொட்டேட் பண்ணி வைக்கணும். வச்சிங்கன்னா ஒரு நல்ல வின்னிங் கிடைக்கும். சரிங்களா, 7-0ன்னு கொடுத்துருக்கேன்னா 0-7ஆகவும் வரலாம். 4-6ன்னு கொடுத்துருக்கேன்னா 6-4ஆகவும் வரலாம். 6-7ன்னு கொடுத்துருக்கேன்னா 7-6ஆகவும் வரலாம். ஆக மொத்தம் நாளைக்கு 7-2 ஆட்டத்தில் இருக்கிற மாதிரி தோணுது. பார்க்கலாம். சரிங்களா, அது மாதிரி 7 டபுள்ஸாக வர மாதிரியும் காட்டுது. சரிங்களா, உங்கள் கணிப்பில் வந்துச்சுன்னா வச்சுக்கோங்க. சரிங்களா, இல்லை 7-2 அந்த மாதிரி வரலாம், இல்லை 3-8 அந்த மாதிரி வரலாம், இல்லை 1-6 அந்த மாதிரி வரதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு உங்கள் கணிப்பில் அப்படி இருந்துச்சுன்னா கொஞ்சம் அப்படி ஒரு செட்டு கூட வச்சு நீங்கள் ப்ளே பண்ணி பாருங்கள். சரிங்களா, என்னோட இதை கொடுக்குறேன். டபுள்ஸாக வந்தால் 7 வரலாம், 3 வரலாம், 1 வரலாம். சரிங்களா, இதுதான் வரணும் மேலே இருக்க நம்பர். அப்படி அதுக்கு வரலன்னா அதுக்கு உண்டான பவர் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா, 3 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் 671 770 157 306 402 264 037 496. சரிங்களா, இந்த மாதிரி ஒரு 8 செட்டு இருக்குது. சரிங்களா, பாக்ஸாக போடுங்கன்னு சொல்லியிருக்கிறேன்.
நீங்கள் பாக்ஸாக போட்டாலும் சரி, மாற்றி மாற்றி வச்சு போட்டால் அது உங்களுடைய விருப்பம். என்னுடைய கணக்கு பிரகாரம் எப்படி வேணாலும் அடிப்பாங்க. அதனால் பாக்ஸுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். 8 செட்டையும் பாக்ஸ் போட முடியாது. உங்கள் கணிப்பில் ஸ்ட்ராங்காக ஏதாவது வந்துச்சுன்னா அதை மட்டும் மாற்றி மாற்றி போடுங்க, இல்லை பாக்ஸாக போடுங்க. சரிங்களா? நான் சொல்கிறது மட்டும் இல்லை, நீங்களும் கொஞ்சம் பார்த்து கெஸ்ஸிங் எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி ப்ளே பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல வின்னிங் வாங்க. சரிங்களா? நாளைக்கு நல்ல ஒரு இதில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.